முருகப்பெருமானின் பிறப்பு நீண்ட காலத்திற்கு முன்பு தாரகாசுரன் என்ற அரக்கன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக மாறி தேவர்களை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தான். சிவபெருமானின் மகன் மட்டுமே தன்னை வெல்ல முடியும் என்ற வரம் அவருக்கு இருந்தது. ஆனால் சிவன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். நீண்ட காலமாக திருமணம் செய்து கொள்ளவில்லை. தேவர்கள் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வேண்டினர். அவர்களின் தெய்வீக சக்தியிலிருந்து 6 தீப்பொறிகள் பிறந்தன. இந்த தீப்பொறிகள் அக்னி, அக்கினி கடவுள், மற்றும் வாயு, காற்று கடவுள் ஆகியோரால் புனித நதியான கங்கைக்கும் இறுதியாக சரவண பொய்கை ஏரிக்கும் கொண்டு செல்லப்பட்டன. அங்கு தீப்பொறிகள் 6 அழகான குழந்தைகளாக மாறியது. 6 தெய்வீக நிம்ஃபோகள், கிருத்திகா கன்னிகள் அவர்களை கவனித்துக் கொண்டனர். பின்னர் பார்வதி தேவி குழந்தைகளைத் தழுவினார். மேலும் அவர்கள் 6 முகங்களுடன் ஒரே வடிவத்தில் ஒன்றிணைந்தனர். எனவே சண்முக 6 முகம் என்று பெயர். இந்த குழந்தை முருகன்.